Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நீட் 23ல கேட்ட ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन அப்படினு சொல்லலாம். In the figure shown here, what is the equivalent focal length of the combination of the lenses அப்படினு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த டயகிராம். இந்த டயகிராம்ல வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து refractive index for this two thing வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த லென்ஸ்னுடைய refractive index வந்து பாத்தீங்கன்னா 1.5 சொல்லி கொடுத்திருக்காங்க. Radius of curvature இது R2 and then இது R1. அது ரெண்டுமே வந்து 20 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெளிவா கொடுத்தாச்சு. அதாவது இதனுடைய இது R1, இதனுடைய இது R2. இப்போ இது நம்ம எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பார்த்தா இது நமக்கு வந்து காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா இது நடுவுல இருக்கிற அந்த லென்ஸ், சைடுல இருக்கிற அந்த லென்ஸ் இது ஒண்ணு, இன்னொன்னு வந்து இப்படி இருக்கு. இந்த மாதிரி மூணு லென்ஸ் தான் நமக்கு இப்போ மொத்தமா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இங்க என்ன கேக்குறாங்க? focal length total. அப்ப எனக்கு focal length அப்படினு சொல்லும்போது 1/f total equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3. ஏன்னா எனக்கு 3 இருக்கு, 1 2 3. அப்ப எனக்கு இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? focal length கண்டுபிடிக்க போறேன். எனக்கு வந்து focal length எனக்கு வெறும் மீடியம், அதாவது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்திருக்காங்க. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் உடைய ரிலேஷன் ஒன்னு மட்டும் தான். அதாவது 1/f equal to n minus 1 r1 minus r2. இதுதான் நமக்கு வந்து இருக்கிற ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லென்ஸ் 1 நான் கண்டுபிடிக்க போறேன். f1. அப்ப f1 அப்படின்றது என்ன? n. அப்ப இதுதான் எனக்கு இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6. 1.6 minus 1 என்னது? 1.6 minus 1 is nothing but 0.6. அடுத்து பாரு எனக்கு 1/r1. அப்ப எனக்கு இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் r1, இது வந்து எனக்கு செகண்ட் சர்ஃபேஸ் r2. அப்ப இந்த r1 எனக்கு பிளேன் சர்ஃபேஸ் அப்படினு சொல்லும்போது இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது? இன்ஃபினைட் தான். அப்போ 1/infinity has no effect. அப்போ மைனஸ் ஆஃப் 1/r2. r2 உடைய வேல்யூ என்னது? எனக்கு 20 கொடுத்திருக்கு. அப்ப எனக்கு இது இப்படி இருக்கு, கர்வேச்சர் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் போகும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு, சோ தட் இஸ் பாசிட்டிவ் தான். அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதிட்டேன். அப்போ 1/20. இதே தான் எனக்கு f3யும் இருக்க போகுது. 1/f3 எனக்கு இதே தான். எப்படி சார் எனக்கு f3 எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 1/f3 equal to இது என்னது? 1.6 தான் இதுவும், மைனஸ் 1 which is 0.6. அப்படியே பிராக்கெட்ல r1 என்னது? இதுதான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். அப்போ 1/r1 எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ minus 20 மைனஸ் ஆஃப் r2 என்னது? இது பிளேன் இன்ஃபினைட் தான். அப்போ இன்ஃபினைட் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்போ f1ம் f3யும் சேம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ செகண்ட் லென்ஸை மட்டும் நம்ம எழுதலாம். 1/f2 இஸ் நத்திங் பட் அகைன் இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1.5. அப்போ 1.5 minus 1 becomes a 0.5. கரெக்டா? 0.5. அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1/r1 minus 1/r2. r1 எங்க இருக்கு? இது என்னது? ரைட் ஹேண்ட் சைடு 20. இது எங்க இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 20. அப்போ 1/20 ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 1/20 இல்லையா? அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணா இருக்கு 2/20. அப்போ 2/20 1/10 எழுதலாம். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 0.5 1/10 இல்லையா? which is nothing but 1/f2. இதை தான் நாம டோட்டல் பண்ண போறோம். அப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 1/f total is nothing but 1/, அதாவது இந்த இது. அப்போ இது என்ன இருக்கு? 0.5 divided by 10 இருக்கு. பிளஸ் அது என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ்ல இருக்குல்ல, ஏன்னா எனக்கு மைனஸ் இருக்கு. மைனஸ் 0.6 divided by 20. and then இதுவும் 0.6 divided by 20. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? just I'm going to multiply by 2 divide by 2. அப்ப இது என்ன ஆயிடுது? இது வந்து 1 அப்படின்னு மாறுது, ரைட்? இது என்ன ஆயிடுச்சு? எனக்கு 20 ன்னு மாறிடுச்சு. இது என்ன? இது ரெண்டு சேம் தான். அப்ப நான் அதை 20 அப்படின்னு போட்டு 0.6 1.2 மைனஸ்ல, கரெக்ட்? அப்ப எனக்கு இது வந்துருச்சு. அப்ப இது நீங்க சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? எனக்கு 0.2 மைனஸ் டிவைடட் பை இந்த 20. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பை 10 டிவைட் பை 10 பண்ணும்போது இது 2 upon
200 அப்படின்னு மாறும் இந்த நெகட்டிவ் சைனோட. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு 100ன்னு வருது. 100ன்னு வருது. அது என்னது 1/f total. அப்போ f total நம்ம என்ன சொல்லலாம், அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. அப்போ f total is nothing but மைனஸ் இருக்கு. ஸோ -100 சென்டிமீட்டர். ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பொறுமையை பாருங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் a smile.